ஹீரோ அவனோட ஒய்ஃபை முதல் தடவை மலையில தான் பார்க்குறான். பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சி போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். ஆனால் அந்த பொண்ணு இதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட இருந்த கேமரா வாங்கிட்டு திட்டி விட்டாங்க, வந்து கிளம்பிடுறான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இந்த பொண்ணு கிட்ட அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவனோட ப்ராஜெக்ட்காக தான் அவங்கள ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்கிறான். இவங்களும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் சாரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதை கேட்ட இந்த பொண்ணு கோவத்தில் கேமராவை எடுத்துட்டு போயிடறான். அடுத்த ஹீரோ ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவங்க மாஸ்டரை பார்த்து அங்குன்னு சொல்லி அவங்க கூட பேசிட்டு இருக்கா. தென் ஹீரோவை பார்த்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லி கூட்டிட்டு போறா. பார்த்தா இந்த கேமரால இருக்க ஃபோட்டோவை தான் பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்கா. அப்பதான் இவன் என்னோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு, பெரிய சண்டையே நடந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த கல்யாணத்து மேலே லவ் மேலே நம்பிக்கை இல்லை, வேணா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறா. தென் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே பழகுறாங்க. இவன் ரொம்ப கேர் எடுத்து இந்த பொண்ணை பாத்துக்கிறான். அதனால ஹீரோ மேல எனக்கு லவ் வந்துருது. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அம்மா பார்த்துட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அவனோட சேலரி பேங்க் பேலன்ஸ்லாம் என்னன்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. தென் அந்த ஹோட்டலோட பில்லை கொடுத்து நீயே கட்டுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கோவப்படுறான். அப்ப ஹீரோ நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப இவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட இவன் பணத்துக்காக தான் பழகிட்டு இருக்கான், பாரு இந்த பில்லை கூட கட்ட முடியல, இனிமேல் போனவன் திரும்பி வரவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ திரும்பி வந்து உட்காந்து அந்த பில்லையும் கட்டிடுறான். தென் அவங்க அம்மாவை பார்த்து நான் இப்போ வேணா கொஞ்சம் லோவா இருக்கலாம், இன்னும் 5 வருஷம் நான் சொந்தமா ஸ்டுடியோ ஆரம்பிச்சு பெரிய ஆயிடுவேன், உங்க பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சு இப்போ வாத்து பண்றான், அந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். அப்ப ஹீரோ சொன்ன கதையை கேட்டு இந்த பொண்ணு நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லிட்டு தலையாடுறா. அந்த பொண்ணுமே ஓகே சொல்றா.